நங்கூரம் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஒரு காணொளி காட்டுறோம் பாருங்க. அவருக்கு பக்கத்துல பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார்ல, நாவலர் நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருந்தார்ல, தம்பிங்க அன்பழகன் இனமான பேராசிரியர் அன்பழகன் ஒருத்தர் இருந்தார்ல, அவங்களெல்லாம் படிக்க வச்சது யாரு? அதுக்கு முன்னாடி இந்த எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சது யாரு? இப்ப அரசியெல்லாம் ரவுக்க போட்டா ஜம்பர் போட்டா துணி வேலை ஏறாதான்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல அவன் கோட் சூட் போட்டான்ல, அவனை படிக்க வச்சவன் யாரு? MC ராஜா படிக்க வச்சது. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க அண்ணாவையும் இந்த நெடுஞ்செழியனையும் அன்பழகனையும் படிக்க வச்சது உங்க ஐயா ஈவேராவா? என் தாத்தே அண்ணாமலை செட்டியாரா? கேட்டீங்களா உறவுகளே? இவனுக்கு இது பொழப்பு. இது எப்படி பொழப்புனா, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. இது இவனுடைய ஒரு இது இவனுக்கு பொழப்பு தான். வேறு என்ன சொல்கிறது? இது நக்கி பொழைக்கிற பொழப்பு இது இவனுக்கு. இவனுக்கு எவ்வளோ கேவலமாக பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. பெண்கள் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, ராக்கெட்டில் போகிறாங்க, வானுலகுக்கு போகிறாங்க, சந்திரமண்டலத்துக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஐயா பெரியார்னா. இதே பரதேசி இதே வாயால் தாங்க பேசினான். கேவலமாக இருக்குதுங்க. இவனை நினச்சாவே கேவலம். இவனை மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேங்க, நீங்கள் நல்லா மக்களே நான் சொல்ல கேளுங்க. இப்போது நான் ஒருத்தரோட ரொம்ப நெருங்கி பழகிறேன். நல்ல ஃப்ரெண்டு, நல்ல கூட்டாளியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் அவருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன முரண் வந்துருச்சு. அந்த முரணில் என்ன பண்ணுறாரு, எனக்கும் அவருக்கும் முரண் பிரிஞ்சிட்டோம், பேசுகிறதில்ல. நீ ஒரு நல்ல சரியான ஒரு ஆம்பளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவனை பற்றியே பேசக்கூடாது. ஒரு காலத்தில் நண்பனாக இருந்தோம். நண்பனாக இருக்கும்போது 1008 இருக்கலாம், 58 இருக்கலாம். இப்போது பிரிஞ்சிட்டோம். அவன் பொழப்ப பார்க்குறான், நம்ம பொழப்ப பார்க்குறோம். நம்ம அரசியலில் இருக்கோம்னா நம்ம அரசியல் பற்றி மட்டும்தான் பேசணும். நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இப்படி செய்வேன், இந்த மாதிரி இருக்கும், நான் குஜராத் மாதிரி ஆக்குவேன், பீகார் மாதிரி மாற்றுவேன், இல்லை உத்தரப்பிரதேசம் மாதிரி மாற்றுவேன், இல்லை ராஜஸ்தான் மாதிரி மாற்றுவேன். ராஜஸ்தான் மாதிரினாக்கா ராஜஸ்தான் மாதிரி பாலைவனமாக ஆக்குவேன். இப்போ நல்லா செல்லுன்னு இருக்கிற செழிப்பாக இருக்கிற தமிழ்நாட்டை பாலைவனமாக இதுதான் பேசணும். 52 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு கிழவனை பற்றி பேசுகிறானே, இவனுக்கு வெக்கமாக இல்லை, சொரணை இல்லை, சூடு இல்லை, அசிங்கமாக இல்லை அவனுக்கு. ஏங்க அடுத்தவனை பற்றி பேசலாம். ஏங்க அன்னைக்கு அந்த ஆள் வாழ்ந்த காலகட்டம் வேறங்க. அந்த கிழவன் இருந்த அந்த காலகட்டம் வேற. அந்த காலகட்டத்தில் இவன் அந்த காலகட்டத்தில் இவன் இந்த மாதிரி சட்டை போட முடியுமா? இந்த மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு பேச முடியுமா? பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு அப்படிங்கிற ஒரு இது போக, பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து வந்தவன் பேசலாமா? பெரியாரை பேசலாமா? தவறு இல்லை. யார் படிக்க வச்சா, யார் படிக்க வச்சாருன்னு கேட்குறானே, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? 1835 தாங்க எல்லாருக்கும் கல்வியே வருது. இவனுக்கு எந்த குறிப்பு எடுத்துக்கிட்டு வச்சு பேசுகிறான்? இனமான பேராசிரியரை அன்பழகனை படிக்க வைக்கல பெரியார், ரைட்டு. பேரறிஞரை படிக்க வைக்கல, ரைட்டு. இன்னும் இருக்கக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன், போக்குவரத்து எல்லாத்தையுமே யாரும் படிக்க வைக்கல, பெரியாரை படிக்க வைக்கல. சரி, எத்தனை பேர் படிச்சுட்டாங்க முன்னாடி? 1835க்கு முன்னாடி எவ்வளோ பேர் படிச்சுட்டாங்க? அது நமக்கு ஒரு கணக்கு வரணும்ல. எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க? பார்ப்பனர்கள் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க? நம்மளுங்க எவ்வளோ பேர், சூத்திரர்களும் பஞ்சமர்களும் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க? அது நம்ம ஒரு கணக்கு வரணும்ல. வந்தால் சரியாக இருக்கும். ஏங்க இப்போ எடுத்துக்கங்க, இப்போ நீதிபதிகளாக இருக்கிறவங்க இந்தியா முழுசாக இது யாருங்க அதிகமாக இருக்காங்க? நம்ம அதிகமாக இருக்கோமா? பஞ்சமனும் சூத்திரனும் அதிகமாக இருக்கானா? இல்லையே, பார்ப்பனர்கள் தானே அதிகமாக இருக்காங்க. இப்போயே இப்படிங்க. பெரியார் செத்து 52 வருஷம் கழிச்சு, 52 வருஷம் முடிஞ்சு 53ஆம் வருஷம் நடக்கும்போதே இந்த லட்சணத்தில் இருக்குது. அப்போ அன்னைக்கு எந்த லட்சணத்தில் இருக்கும்? அங்கே எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? இங்கே பாருங்கள், லயோலா கல்லூரியும் கிண்டி பொறியியல் கல்லூரி மட்டும்தான் 1835க்கு முன்னாடி கட்டப்பட்டது. லயோலா கல்லூரி 1920 லயோலா கல்லூரிங்கிற கிண்டி பொறியியல் கல்லூரி மட்டும்தான் 1794 கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்கி கல்லூரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளும்
1835க்கு பின்னாடி தான் நிறுவப்பட்டது. பச்சையப்பன் கல்லூரி 1842ஆம் வருஷம் தொடங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம் 1857, சென்னை மருத்துவக் கல்லூரி 1835, சென்னை கிறித்துவ கல்லூரி 1837, சென்னை பிரசிடென்சி கல்லூரி 1840, சென்னை கலைப்பள்ளி 1850, சென்னை சட்டக்கல்லூரி 1891, கால்நடை மருத்துவக் கல்லூரி 1903, கிண்டி பொறியியல் கல்லூரி மட்டும்தான் 1794க்கு முன்னாடி கட்டப்பட்டது. கிண்டி பொறியியல் கல்லூரிங்க. பாக்கி எதுவுமே இல்லைங்க. பாக்கி எல்லாமே 1835 அந்த சத்திரியனுக்கும் பார்ப்பனர்களுக்கும் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத மாற்றி அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற சட்டத்தை யார் கொண்டு வந்தா? வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான் 1835. அதுக்கப்புறம் தாங்க இத்தனை கல்லூரிகளும் கட்டப்பட்டது. கல்லூரிகளாம் இல்லை, படிக்க முடியாதுங்க. படிக்கிறவன் காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்று அப்படின்னா ஏங்க நம்ம பார்க்குறோம்லாமாங்க. நம்ம அவர் பேர் என்னங்க, கட்டவரில் வெட்டி எடுத்தாங்களே, அவர் பேர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியும், ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. அவர் இவரை பார்த்து கற்றுக்கிட்டாரு மகாபாரதத்தில், அவரை பார்த்து தான் இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்போ எனக்கு என்னுடைய வித்தைகளை நீ ஒளிஞ்சந்து கற்றுக்கிட்டு இருக்க, திருட்டுத்தனமாக கற்றுக்கிட்டு இருக்க, அதுக்கு பிராய்ச்சித்தமாக குருதட்சணையாக இந்த கட்டவரில் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கட்டவரில் இருந்தால் தான் வில்லில் அம்பை கோத்து இழுத்து அடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ எப்படியாப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அப்போ எப்படியாப்பட்ட ஆட்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும்ல, அப்படி நம்ம நினச்சி பார்க்கணும்ல. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, இவன் தெரியாதவன் இல்லைங்க, தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சு அம்மா அந்த மாதிரி பேசியிருக்கான், ஆப்போசிட்னு பேசியிருக்கான். அன்னைக்கு சோறு தின்னான், அன்னைக்கு உப்பு போட்டு சோறு தின்னான். இன்னைக்கு என்னதை திங்கிறானே தெரியல. 1835 வெள்ளைக்காரன் கொண்டு வரான். பார்ப்பனர்களுக்கும் சத்திரியனுக்கும் மட்டுமே, மன்னர்களாக இருக்கிறவர்களும் மன்னர் குடும்பமும் பார்ப்பனர்களும் மட்டுமே படிக்கணும் அப்படிங்கிறத மாற்றி அந்த சட்டத்தை உடைச்சி அனைவருக்கும் கல்விங்கிறத கொண்டு வந்தது 1835. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு கல்லூரிகளும் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அத்தி பூத்தார் போல் எவ்வளோ பேருங்க இன்னமும் படிக்காமல் இருக்காங்க நம்ம நாட்டில். அதெல்லாம் இந்த கழுசடைக்கு தெரியுமா தெரியாதாங்க? அப்போ இந்த இனத்தை காட்டி கொடுக்குறதா தானே அர்த்தம். பெரியார் யாருக்காக கஷ்டப்பட்டார்? இங்கேருந்து போய் கர்நாடகாவுக்கு இங்கேருந்து சொத்தெல்லாம் சம்பாதிச்சு கர்நாடகா எடுத்துகிட்டு போயிட்டாரா? இல்லை கர்நாடகாவில் ஒரு கூத்தியை வச்சுருந்தாரா? இல்லை இவனை மாதிரி போய் கர்நாடகாவில் போய் இந்த மாதிரி ஜல்சா பார்ட்டி எதாவது பண்ணிகிட்டு இருந்தாரா? இல்லை யாரையாவது ஏமாற்றி ரூம் போட்டு நான் உனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணாரா? இவன் பெரியாரை பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்குது? ஏங்க ஒரு பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒளிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சவன் திமுக கூப்பிட்டு பேச வைக்கிறான்னு சொன்னான். அதுக்கப்புறம் குச்சியில் இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போனோமான்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவனா குச்சியில் இருந்த பிள்ளையா, சின்ன பிள்ளையா, நாங்கள் தூக்கி இன்னைக்கு எடுத்து விட்டோமா அப்படின்னு கேட்குறான். அவள் சின்ன பிள்ளையா இருந்தால் எவ்வளோ அந்த பொண்ணை பெற்றவன், அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்போது இவனுக்கு ஏதாவது பெரியாரை சொல்கிறதுக்கு, ஏதாவது பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அருகதை, ஒரு 1% அருகதை இருக்கா இந்த நாய்க்கு? எந்த பார்ப்பனியத்தை பார்ப்பன கடப்பாறையை கொண்டு நீ பெரிய இது திராவிடத்தை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல, அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணான்? கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணான்? இப்போ இவனை எப்படி திட்டுறதுனே தெரியலங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. இவனை ஒரு நஞ்சுங்க, ஒரு நச்சு பாம்பு. இவன் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டுடைய மக்களினுடைய கல்வியை, தமிழ்நாட்டு ஏன் இப்படி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அந்த வளர்ச்சியை எப்படியாவது கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸ்டாலினுடைய ஆட்சி இல்லை, திமுகவோட ஆட்சி இல்லை, திராவிட கட்சிகள் ஆண்ட காலம் பூரா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பொற்காலம்தான்.
இன்றைக்கி எல்லா இண்டிகேட்டர்லையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானங்க முதல்ல இருக்குது. பொருளாதாரத்தையும் சரி, கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, பெண் உரிமையிலையும் சரி, இடஒதுக்கீட்டுலையும் சரி, எல்லாமே. அப்போ அந்த வளர்ச்சி யாராலங்க வந்தது? ராஜாஜி கொண்டு வந்தாரா? ராஜாஜி கொண்டு வந்தாரா? இல்லை பார்ப்பனர்கள் கொண்டு வந்தாங்களா? யார் கொண்டு வந்தது? ஏன் அவங்க வந்து பெரியார் தான் படிக்க வச்சாரா, பெரியார் தான் படிக்க வச்சாரா அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு அப்புறம் தான்ற அந்த தமிழ்நாடு வந்துருக்குது. பெரியார் மாதிரி ஒரு தலைவர் இல்லாதனால தானே வடநாடு பூரா இன்னமும் வடநாட்டிலேருந்து அங்கேருந்து கை நாட்டு வச்சு வைக்க கூட தெரியாமல் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. பெரியார்னு ஒருத்தர் அந்த ஊரில் இல்லைங்கிறதுனால தானே இவங்க அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்து கை நாட்டு கூட வைக்க தெரியாமல் அங்கேருந்து வந்து இங்கே உழைக்கிறான். ஏன் இங்கேருந்து நம்ம போகல? 1947 தானே சுதந்திரம் கிடைச்சி எல்லாத்துக்குமே. பீகாருக்கும், உத்தரப்பிரதேசுக்கும், மத்திய பிரதேசுக்கும், ராஜஸ்தானுக்கும், எல்லா ஊருக்கும் மாதிரி தானே தமிழ்நாட்டுக்கும் சுதந்திரம் கிடைச்சி. 1947 தானே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு அப்போ தானே சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஏன் தமிழ்நாடு மட்டும் இவ்வளோ வளர்ந்துருக்குது? ஏன் அந்த நாட்டுக்கெல்லாம் வளர முடியல? அந்த நாட்டிலையும் தான் சிஎம் இருந்தாங்க, அந்த நாட்டிலையும் தான் திட்ட கமிஷன் இருந்துச்சு, அந்த நாட்டிலையும் தான் பட்ஜெட் போட்டாங்க, அந்த நாட்டிலையும் தான் எல்லாமே செஞ்சாங்க. எல்லா வடநாட்டிலையும் பூரா எல்லாமே செஞ்சாங்கல்ல. 5 அம்ச திட்டம், 10 அம்ச திட்டம் எல்லாமே போட்டாங்கல்ல. எல்லாமே போட்டு ஏன் முன்னுக்கு வரல? கல்வி ஏன் படிக்கலை? கல்வி ஏன் வளரல? ஏன் கையெழுத்து போட தெரியாமல் கூட இன்னும் 95% பேர் அங்கே இருக்காங்க. அவள் பெரியார்னு ஒருத்தர் அந்த மண்ணில் பிறந்து அந்த சிந்தனை அங்கே விதைக்கல. அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான். நீ இங்கே பெரியார் ஒருத்தர் பிறந்ததுனால தானே இன்றைக்கி தமிழ்நாடு அவர் சீரிய சிந்தனைகளை பின்பற்றியதுனால தானே இன்றைக்கி திராவிட கட்சிகள் பின்பற்றியதுனால தானே இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குது. அதே அந்த முண்டைக்கு தெரியல, அதே அந்த கழுதைக்கு தெரியல. அப்போது யாரை காட்டி கொடுக்கறதுக்கு செய்கிறான்? அப்போ பார்ப்பனர்களோட சேர்ந்து, ஆரியர்களோட சேர்ந்து, வந்தேரிகளோட சேர்ந்து இவனும் தமிழ்நாட்டை அடித்து கெடுக்க பார்க்கலாம். அவர்களோட என்ன நீட்டு எதுக்கு கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டை எப்படியாவது ஒழிக்கணும், தமிழ்நாட்டு கல்வியை வந்து பிடுங்கணும். கல்வி இருக்கிறதுனால தானே, நல்லா படித்ததுனால தானே எல்லாம் மேலே போய் எல்லாம் பெரிய பெரிய வேலைக்கு போகிறாங்க, காசு இருக்காங்க. அந்த கல்வியை வந்து நம்ம பிடிக்கிட்டோம் அப்படின்னா அவன் நாடு அவன் 40 வருஷம் 30 வருஷத்தில் இப்போ எப்படி 40-50 வருஷத்துக்குள்ளார சுதந்திரமான காலத்துலேருந்து இந்த 75 வருஷத்தில் தமிழ்நாடு எப்படி வளர்ந்துருக்குதோ அதே மாதிரி இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த 75 வருஷத்தில் கீழே போயிடும். இப்படி ஏறின சர்க்கிள் அப்படி சைன்னு கீழே இறங்கிடும். கல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து முன்னேறுவாங்க. இன்னும் ஏழைகள், படிக்க முடியாதவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், கம்யூனிட்டி ஜாதி ரீதியாக பின்தங்கியவர்கள், இவங்களும் இன்னும் படிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இன்டீரியரில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு படிக்க சொல்லணும். படிப்பு தான் 2 கம்யூனிட்டி ஆளுங்களையும் மாற்ற வல்லது. அந்த படிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த படிப்பை கொடுத்தது தமிழ்நாடு தான். 1947 அப்புறம் சுதந்திரமானதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் கொடுத்துச்சு. 1835க்கு முன்னாடி சூத்திரனோ, பஞ்சமனோ, இல்லை மற்ற இந்த ட்ரைப்ஸுக்கெல்லாம் இருக்காங்கள்ல, மலைசாதியினர், அவங்கெல்லாம் படித்தா காதில் ஈத்த காட்சி ஊதுன்னு சொன்ன கோட்பாடு இந்தியாவோட கோட்பாடு, அந்த மானங்கட்ட கோட்பாடு. இதெல்லாம் இந்த நாய்க்கு தெரியும். அவனை என்ன சொல்லித்திட்டேன்னு தெரியலங்க. தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் வேணும்னே பேசுகிறாங்க. மேற்கொண்டு அதாவது பொய்யான ஒரு கருத்தை கொண்டாந்து திணிக்கிறான் மக்கள் மேலே. ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் அதே உண்மையாயிரும் இல்லையா? அது அவன் மனசில் பதிஞ்சிடும் இல்லையா? அதுதான் அது. இப்போ காணொலி நம்ம எதுக்காக இந்த நாயை பற்றிலாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இது நம்ம பேசுகிறதுக்கு இந்த நாய்க்கு எந்த அருகதையுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இவன் ஒரு பொய்யை வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னான்னா அது உண்மையாயிரும். மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்ப ஆரம்பித்த மக்கள் தானே. நம்மளோட பண்பாடை மறந்துட்டோம்ல, நம்மளோட எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஜஸ்ட்டு காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய கோட்பாடு, கொள்கை எல்லாம் அவ்வளவுதான். மற்றபடி நம்ம யார், நம்ம வரலாறு என்ன, இவன் ஏன் இப்படி வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறான், இவன் யாருக்கு சாதகமாக பேசுகிறான், எதுக்காக இப்படி காட்டுக்கத்தலாக கத்துறான் வந்து, இதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் வரப்போகுது, தமிழ்நாடு எதை நோக்கி இவன் எடுத்துக்கிட்டு போகிறாங்களாம், இதெல்லாம் வந்து யோசிக்கணுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய, வெளியூர் பொம்பளை பிள்ளைய கையாள தெரியாத ஒருத்தன், அது வந்து ஆஃப் பண்ண தெரியாத ஒரு தற்குறி, இவன் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை போய் சொல்கிறான்.
செத்து 52 வருஷம் ஆச்சுங்க. வேதனையே அதுதாங்க. இப்போ இன்றைக்கி உயிரோடு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பற்றி பேசினா கூட பரவாயில்லைங்க. அவருக்கு எதாவது மறுப்பாவது சொல்லுவார். இவன் பேசினா அவர் பாட்டு காலு கெட்டு மண்ணுக்குள்ளே தான் படுத்துருப்பார். பேசவே மாட்டார். ஆனால் அவர் மேலே தான் அடுக்கடுக்கா வெக்கமா இல்லை? ஒரு கிழவனை 52 வயசு கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் 150 வயசுக்கு மேலே அந்த கிழவன் மண்ணில் படுத்து தூங்குறான். அந்த கிழவனை தோண்டி எடுத்து திட்டுறானே. அப்போ இவனுங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இவனுடைய புத்தி எப்படி இருக்கும்? இவனுக்கு ஏது அறிவு? இவனுக்கு இன்னைக்கு என்னடா சொல்லுங்களேன்? அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போக வேண்டியதுன்றா. இன்னைக்கு என்ன சொல்லலாம்? அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டு தேவையில்லாமல் இழுத்தீங்கனாக்கா அப்புறம் உன்னைய பற்றி அப்புறம் பெரிய அரசியல் தேவையில்லாமல் தான் இழுப்பாங்க. அப்புறம் பெரியாருக்கு உனக்கு என்ன இருக்குது? உன்னை அரசியல் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை உன்னை வளரக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை நீ எல்லாம் கூலி வேலைக்கு போடா, நீ அரசியலுக்கு வராதுன்னு சொன்னாரா? ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரு உன் வாழ்க்கையில்? உன்னை பெரியார் கூப்பிட்டு உனக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தமா? இல்லை நீ அவரை பேசலாமா? அவர் இல்லாட்டினா அந்த நாடு இந்த மாதிரி இருக்குமா? சுயமரியாதையும் பெண்ணலனையும் போற்றவில்லைன்னா நாடு இருக்குமா? காமராஜரை வந்து யார் எலெக்ஷனில் நிற்க வச்சாருன்னு தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு. காமராஜர் சுதந்திர போராட்ட வீரருங்க, எதுலேயுமே பற்று இல்லாதவர். அவர் பாட்டுக்கு நமக்கெல்லாம் அரசியல்லாம் வேணாம்ப்பா, ஏப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னவர். அவரை மல்லு கட்டி நிற்க வைக்க சொல்லி அதை வந்து அவரை வந்து நிற்க வச்சு அவர் பின்னால் வந்து இந்த செட்டிங்லாம் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சது நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களால் தாங்க நல்ல ஆட்சியை தர முடியும், உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது அப்படின்னு பெரியார் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷன் நின்னார். அவருடைய பிரச்சாரத்துக்கு பெரியார் போய் பிரச்சாரம் பண்ணார். இதெல்லாம் வரலாறுங்க, வரலாற்றில் இருக்குது. எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்கள் அவனை, இந்த மூதேவியை. எதுக்கு சொன்னார்? ராஜாஜி காங்கிரஸ்காரரு, இவரும் காங்கிரஸ்காரரு. அப்போ ராஜாஜி வந்து என்ன சொன்னார்? குலக்கல்வியை கொண்டு வந்தார். அப்போ குலக்கல்வியை கொண்டு வரும்போது திரும்பி அவரே முதலமைச்சர் ஆனார். அப்படின்னாக்கா எலெக்ஷனில் அவர் வந்து நியமிக்கப்பட்ட சிஎம், பிக்சட் கவர்னர் மாதிரி. இப்போ இது வந்து எலெக்ஷன் நடக்குது. திருப்பி ஒரு வேளை எலெக்ஷனில் அவர் ராஜாஜி நின்று இங்கே ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைச்சார் அப்படின்னா இதே மாதிரி தான் குலக்கல்வியை கொண்டு வருவார். படிக்க விட மாட்டார், கரண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு விட மாட்டார், வளர்ச்சி இருக்கக்கூடாது. அவன் வந்து ஏழையாக இருக்கிறவன் ஏழையாகவே செத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் பெரியார், இவர் ராஜாஜி. அதனால தான் பெரியார் என்ன செஞ்சார்? காமராஜரை கூப்பிட்டு அவன் செட் ஆக மாட்டான் இருந்தாலும் நீங்கள் இருங்க, நீங்கள் எலெக்ஷனில் நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவரை சிஎம் ஆக்குறது. இந்த வரலாறுலாம் அந்த முண்டைக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுகிறான். ஏன் பேசுகிறான்? காசு வாங்கியிருப்பான், ஏகப்பட்டது பணம், பல கோடி ரூபா வாங்கிட்டான். பெரியார் எவ்வளோ பெரிய பிம்பம். பெரியாரை வந்து வியாபாரம் நிறுத்தினா எத்தனை கோடி கிடைக்கும், எத்தனை ஆயிரம் கோடி கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்கி அமைக்கிட்டான். திறநிதிங்கிற பேரில் வாங்குவான், அதை வாங்குவான், இதை வாங்குவான். எதுக்கு பேங்க்கு போகிறானே தெரியாது, ஆனால் அங்கே போவான். அதனால் மக்கள் நம்ம வந்து கவனமாக இல்லைன்னா நங்கூரம் பார்வையாளர்களுக்கு நான் ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவனை நம்ம பின்பற்றி போனோம் அப்படின்னா, இப்போ பிரபாகரன் பார்த்தது சொன்னது பொய், அந்த பெங்களூர் பொம்பளைக்கு எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறது பொய், எதுவுமே உண்மை இல்லைங்க. அவன் உடம்புல ஒரு சின்ன துளி கூட உண்மை இல்லை. அப்படியாப்பட்டவனுக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டில் கிட்டத்தட்ட பாதி ஓட்டு வாங்கி தோற்றா கூட அவன் நம்மளை விடமாட்டான், நம்மளை அப்படியே ஆட்டுவான். தமிழ்நாடு குட்டி செவராக பார்க்கும் ஆரியத்தோடையும் பார்ப்பனியத்தோடையும் இவன் கூட்டாளியாக வேலை பார்க்குறது எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா அந்த கட்சியோட இதையே வந்து ஆதித்யநாத் குரூப்பில் இருந்து வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி தானே வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு தானே விசுவாசமாக இருப்பான் அவன். நம்ம தான் கவனமாக இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டை நம்ம தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்னும் வளரணுமே தவிர இதை விட தேஞ்சிடக்கூடாது. இதை விட வளரணும், இதை விட தேஞ்சிடக்கூடாது. அப்படி வந்து இதை விட கீழே போயிடக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி அள்ளு செல்றீங்களை பூரா களை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியலுக்கு இருக்கோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு இருக்கோ இல்லையோ, மக்களாகிய நமக்கு இருக்கிறது. நாம் தான் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள்.